இன்னைக்கு வந்து மணிக்கும் கனிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து மணி கனி பிரச்சனை தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ கதை அப்படின்னோடனே யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சின்ன கதை தான். ரோட்டில் ஒரு தான் அடிபட்டு கிடக்கிறான். ஸோ ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உன்னை காப்பாற்றுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. ஸோ கூட்டு போகிற வழியில் அவரும் சுற்றிக்கிட்டே இருக்காரு. எப்போ ஹாஸ்பிட்டலே தெரில அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அடிப்பட்ட பையனுக்கு நாம் எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த ஆட்டோக்காரனை நம்பி அவரும் சுற்றிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ சுற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடாமல் வேற ஒரு இடத்துல இறக்கி விட்றான். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நட்டாத்தில் விட்டு போன கதை தான் இந்த யூடியூபர்ஸ் கதை. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் எப்படி ஏற்றிட்டு போயிட்டு கடைசியாக காசுக்காக ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விடுறாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் மணிக்கிட்ட உங்கள் பிரச்சனைக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு செம்மையாக வன்மமாக பயங்கரமான கேள்விலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் காலில் முள் குத்தி இருக்கு அப்படின்னா அந்த முள்ளை ஒருத்தன் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்தின இடத்துல ஒரு பின்னை வச்சு பயங்கரமாக குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பயங்கரமாக வலிக்கும். நாம என்ன நினைப்போம், ஒருவேளை நம்ம நண்பன் வந்து முள்ளை எடுக்கிறது தான் நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம காலை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பயப்புள்ள என்ன பண்ணணும், குத்தி என்ன பண்ணியிருக்கும், புண்ணாக்கி வச்சுட்டு போயிருக்கும், கடைசி வரைக்கும் முள்ளை எடுக்காம. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து மணியை கூப்பிட்டு பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சாதாரணமாக டிக்டாக்ல ஆரம்பித்த மணியும் கனியும் பயங்கரமாக இவ்வளோ லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மணியோட பயங்கரமான எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் கனிக்காக நிறைய பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப்பில் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற எல்லாருமே மணியோட ஃபேன்ஸ் தான். ஸோ இப்போ மணி எங்கேயாவது போனோம் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து அவரை சூழ்ந்து அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஸோ இதனால தான் இப்போ குழி தோண்டி புதைச்ச ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை இன்னைக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் இன்னைக்கு வந்து நீங்களும் வந்து மணிக்கனியை பற்றி பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ட்ரெண்டிங்காக நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ நிறைய சேனலில் வந்து மணி கனியை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஆனால் மணி வந்து எப்போவுமே கனியை வந்து தப்பாக பேசவே இல்லை. கனி தப்பு பண்ணியிருக்காங்க. கனி வந்து இனிமேல் அவங்களோட வேலையை பார்க்கட்டும், நான் என்னோட வேலையை பார்க்குறேன். ஸோ எங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மணி ரொம்ப டீசெண்டாக சொல்லி முடிச்சிடாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னாப்புல. அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பழகுறீங்க அப்படின்னா நிறைய பொண்ணுங்க சொல்கிற வார்த்தை நீங்கள் அண்ணா தானா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். அண்ணாவில் ஆரம்பித்து ஃப்ரெண்டில் போகலாம். ஸோ ஃப்ரெண்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் லவ்வர்ஸில் போகலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிட்றீங்க, நீங்கள் ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அது பிரச்சனை. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகும் போதே உங்களுக்கு அவங்கள எப்படி பார்க்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு நண்பன் வந்து முதுகில் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாப்புல. அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட லைஃப்பில் யார் பிரச்சனை பண்ணது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இருந்தும் தெரிஞ்சும் இன்னைக்கு வந்து அவரோட லைஃப்பை பயங்கரமாக கெடுக்கிறதுக்காகவே நிறைய யூடியூப் சேனல் வந்து பயங்கரமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா பயங்கரமான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனாகவும் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு வர்றவர் தான் மணி அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக ஒரு பொண்ணோட பேரை தப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த இடத்துலையுமே நினைக்கல. ஸோ கனி அவங்களோட வேலையை பார்க்கட்டும், நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கு எப்போவுமே வந்து அவர் இடைஞ்சலாக இல்லவே இல்லை. பொதுவாகவே நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை யாராவது ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னா நமக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசுனாங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே போய் சண்டை போடுவோம். ஆனால் இன்னைக்கு மணி கனி பிரச்சனையை நிறைய பேர் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரணும். ஏன்னா நார்மலாக இப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு பையனோட லைஃப்பை எவ்வளோ கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பையன் வளர்ந்து வரும்போது அவனை கூப்பிட்டு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுற நிறைய யூடியூபர்ஸ் வந்து கேள்வி கேட்குறது பயங்கரமாக அநாகரிகமாக இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப சந்தேகப்படுவீங்களாமே அப்படிங்கிற வரைக்கும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தனோட லைஃப்பை ஈஸியாக தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் செலிபிரிட்டியாக சாதாரண கப்புள்ஸ் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்கள இந்த மாதிரி ஈஸியாக கேவலப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கரியரை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களோட விருப்பம் தானே. ஸோ அவங்களோட விருப்பத்தில் அவங்க போகும்போது ஏன் நீங்கள் பிரிஞ்சீங்க, ஏன் இனிமேல் அவங்க கூட சேர மாட்டீங்களா, கூப்பிட்டு பேசுறது ரொம்ப அநாகரிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.